அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாட்டுக்காரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். சந்தோஷமாக இருக்கீங்க நம்புகிறேன். ஆஸ் யூஷுவல் சந்தோஷமாக தான் இருக்கணும்னு இல்லை. இட்ஸ் ஓகே டு ஃபீல் சேட், லோன், டிஸ்டர்ப்ட், நாட் இன்ட்ரெஸ்டட். இது எதுவுமே பிரச்சனை இல்லை. பட் அதுதான் லாஸ்ட்டு, அதுதான் ஃபைனல், இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, லைஃப் இப்படியே தான் இருக்க போகுது அப்படின்ற தாட் மட்டும் வச்சுக்காதீங்க. ஏன்னா நம்ம லைஃப் எப்போ எப்படி மாறுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அது போகிற போக்கில் நம்மளும் போயிட்டோன்னா அது ஈஸியாக இருக்கும். சிலருக்கு சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணுறதுக்கான டைம் ரொம்ப லேட்டாக எடுக்கும். சிலரால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துலேயும் ஒரு ஸ்டெப் பின்னாடி நம்ம பிரச்சனைகளை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்திங்கன்னா மேபி ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த எபிசோட் ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் நாம் அங்கே பேசணும்னு நினச்சி இன்றைக்கி நாங்கள் உட்காந்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எபிசோடில் என்னோடய கெஸ்ட், என்னோடய ஃப்ரெண்ட் சிவா வந்திருக்காரு. வெல்கம் டு த ஷோ சிவா. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க சிவா? நல்லா இருக்கேன் ப்ரோ. சிவா என்ன ரொம்ப ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்க. அவர் பேசுகிறதே அப்படி தான். ஸோ அவர் அதுக்கு மேலே பேச வைக்கிறது தான் இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட்டில் ஒரு பெரிய டாஸ்காக இருக்க போகுது. ஸோ இந்த எபிசோட் நான் ஆக்சுவலாக சில பல மாதங்களாக பிளான் பண்ணேன். இப்போ நான் உங்கள்கிட்ட ஆரம்பித்தது ஒரு மாதம் தான். ஸோ இந்த எபிசோடு ஒரு மியூசிஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் ஹர் சாங்ஸ் அப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தேன். பிகாஸ் இவங்களுக்கு அதை பேசி ஆரம்பிக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் சிவா ஒரு டைஹார்ட் சில்க் ஸ்மிதா ஃபேனுங்கிறத விட டிவோட்டின்னு சொல்லலாம். அதுதான் கரெக்டான வேர்டு. ஏன்னா சிவா எனக்கு தெரிஞ்சு என்னை விட ஒரு 6-7 வயசில் சின்னவர் தான். அந்த ஜென்ரேஷன், அதாவது அவர் லிட்டரலாக எனக்கு அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிறவருக்கு சில்க் ஸ்மிதா மேலே இப்படி ஒரு ஈர்ப்பு, இப்படி ஒரு பக்தி இருக்கிறது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நான் ஜென்யூனாக ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட கேட்டேன், எதனால் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உங்களுக்காகவே நான் ஓப்பன் அப் பண்ணுறேன். எதனால் ப்ரோ, எதனால் சில்க் ஸ்மிதா மேலே இப்படி ஒரு ஈர்ப்பு, எப்போ ஆரம்பிச்சது உங்களுக்கு இது? ப்ரோ அதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரூட்ஸ் சைல்ட்ஹுட்டில் தான் ப்ரோ இருக்கும். ஸோ சர்ப்ரைசிங்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஆப்வியஸாக சென்னையிலும் நிறையா அந்த மாதிரி தேட்டர்ஸ்லாம் இருக்கும். பட் கோயம்புத்தூரில் டீலக்ஸ்னு ஒரு தேட்டர் இருக்குது. டீலக்ஸில் டிலைட்னு ஒரு தேட்டர் இருக்குது டவுன் ஹால் சைடு. அந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே 1001, எதிர்நீச்சல், இந்த மாதிரி பழைய படங்கள்லாம் போடுவாங்க. மேக்ஸிமம் எம்ஜிஆர் படங்கள் தான் இருக்கும். தப்பி தவறி சில ரஜினி படங்கள்லாம் போட்டிருப்பாங்க. அந்த டைமில் டிலைட் தேட்டர் ஓரமாக நானும் எங்கள் அப்பாவும் ஏதோ சாப்பிட போயிட்டு இருந்தோம். சாப்பிட போயிட்டு வண்டி தூரமாக தான் நிறுத்தியிருப்போம். டவுன் ஹாலில் பார்க்கிங்க்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ க்ரௌடடான ஏரியாவில் அப்படி ஒரு தேட்டர். ஸோ அந்த தேட்டர் பார்த்தீங்கன்னா உள்ள வெளியிருந்து கூட தேட்டர் பார்க்க முடியாது. பெருசாக அந்த ஜிகர்தண்டா படத்தில் ஸ்டார்டிங்கில் இருந்து பெருசாக ஒரு அயன் டோர் தான் இருக்கும். அதுக்கு வெளியே தான் போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. நானும் அப்பாவும் தாண்டி ஏதோ சாப்பிட்டுட்டு ஏதோ போயிட்டே இருந்தோம். ரொம்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வால் போஸ்டர் மாதிரி ஒட்டியிருக்காங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதில் ரஜினி பக்கத்தில் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க சர்ப்ரைசிங்லி எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி நான் வேறு எங்கேயுமே அப்படி ஒரு ஹீரோயின் நான் பார்த்தே இல்லை. ரஜினி பக்கத்தில் ஒருத்தங்க நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப ரிவீலிங்கான ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. முக்கியமாக அவங்க தைஸ் என்னை ரொம்ப ஈர்த்துருச்சு சின்ன வயசுலேயே. எனக்கு அதை பார்த்துட்டு ஷாக்கில் எப்பயுமே அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறோம் அப்படின்னா 30 செகண்ட் ஆட்டோமேட்டிக்காக நின்றுவோம் யாராக இருந்தாலுமே. நானும் நின்றுட்டு எங்கள் அப்பாவும் சரி பையன் ஏதோ வளர்றான் அப்படிங்கிற மாதிரி அவரும் விட்டுட்டு அப்புறம் நான் கேட்டேன் கேஷுவலாக யார் அப்படின்லாம் கேட்கும்போது இவங்க தான் சில்க் ஸ்மிதா. அவங்க தான் நிறையா பாடல்கள்லாம் நடிச்சிருக்காங்க, நிறையா படங்களும் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான ஒரு பெரிய ஸ்டார் இவங்க. ரஜினிக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும், முக்கியமாக நம்ம தலைவர் பாக்யராஜுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பெரிய இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு இருந்தார். அண்ட் என்னென்னா எங்கள் வீட்டில் பழைய படங்கள் நிறையா பார்ப்பாங்க. இந்த புதுசாக அந்த கண்டெம்ப்ரரியான வந்த படங்கள் தவிர்த்து நிறையா பழைய படங்கள் நிறையா பார்ப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் அப்பா சும்மாவே பாக்யராஜ் படங்கள் பார்த்துட்டே இருப்பார். பாக்யராஜ் படங்களாக இருக்கட்டும், ரஜினி படங்களாக இருக்கட்டும், எம்ஜிஆர் படங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி பார்த்துட்டே இருப்பார். ஸோ அந்த டைம் பீரியடில் சரி நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறத தாண்டி அண்ட் ஆப்வியஸ்லி அவருக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்குது. அந்த மாதிரி சொல்லிட்டு சில்க்குக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன்.
அதுவும் அவர் எந்த அளவுக்கு அப்படின்னா வந்து அவர் சபரிமலை மாலை போட்டிருந்தாலுமே கூட அப்பப்போ வந்து சன் மியூசிக்லேயோ இல்லை வந்து இந்த ராஜ் டிவியில் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தாருன்னா அவர் மாற்றிட முடியாது அவரால். இங்கே ஒரு தெய்வ குத்தெல்லாம் கிடையாது, சாமி அந்த மாதிரி தான் அவர் சாமி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கேஷ்லாம் பார்த்து தான் இருப்பார். ஸோ அப்படி இன்ட்ரடியூஸ் ஆனது தான் சில்க்குக்கு. அதுவும் வந்து ஃபஸ்ட்டு பாட்டும் ஆப்வியஸ்லி வந்து பொன்மேனி உருகுதே தான் கேட்டேன். ரொம்ப சின்ன வயசில் கேட்டேன். எங்கள் அப்பாட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா வந்து அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு அப்சஷன் இருக்கும். நைட் ஆனால் வந்து இளையராஜா பாட்டு கேட்காம தூங்க மாட்டார். நிறைய பேருக்கு அந்த அப்சஷன் இருக்குது. பட் அவர் என்னன்னா அந்த அப்சஷன் வந்து என்கிட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்தார். ஒரு டிவிடி இருக்கும். டிவிடியில் வந்து இளையராஜா ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 CD இருக்கும். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூடிக்கு ஏற்றபடி இதாக இருக்கும். அவரே போயிட்டு இந்த ப்ரௌசிங் சென்டர்கிட்ட வந்து இந்த பாட்டெலாம் ஒரு CDயில் கொடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் பண்ணிட்டு டெய்லி நைட்டு போட்டு விட்ருவார். ஸோ டெய்லி நைட் நான் அதை கேட்டே இருப்பேன். ஏதோ ஒரு நாட்கள், அது எந்த நாள்னு தெரியல, இந்த ஒன்றா வெள்ளிக்கிழமையா வேலைக்கிழமான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி நிறையா சில்க் பாடல்கள் வந்து நான் கேட்டே இருப்பேன். சில்க் அண்ட் ஆப்வியஸ்லி எல்லாம் கலந்துருக்கும். முக்கியமாக ஜானகி ஹிட்ஸ் வந்து நிறையா கேட்டிருப்பேன். ஸோ அது மூலியமாக தான் எனக்கு வந்து பொன்மேனி உருகுதே, அடியே மனநிலை நிற்காதடி, ஸோ அந்த மாதிரி பாடலாம் நான் கேட்டிருந்தேன். இது ஒரு கட்டமாக மேலே போய் தான் வந்து நான் சில்க் படங்கள் வந்து ராஜ் டிவிலையும் இந்த மாதிரி ரொம்ப புண்ணியங்கள்லாம் செஞ்ச ஒரு அதில் பார்த்ததுக்கப்புறம் தான் பொன்மேனி உருகுதே பார்த்தோன்னே நான் ஸ்டன் ஆகிட்டேன் ப்ரோ. இது வந்து இவங்க ஆப்வியஸ்லி ஒரு நார்மலான ஸ்டார் கிடையாது, வேற ஒரு ஸ்டாச்சரில் இருக்க ஒரு ஸ்டாரு. இவங்க பண்ணுற விஷயங்களும் பண்ணுற கிராமரும் நம்ம தமிழ் சினிமாக்கு ஏற்றபடியே இல்லை. பட் அது எப்படி இவ்வளோ மெயின் ஸ்ட்ரீமான ஒரு விஷயமா மாறிச்சு, எப்படி அவங்க அவ்வளோ பெரிய அதாவது அவங்களே தனியாக அவங்களுக்குன்னு ஒரு கிராமரை செட் பண்ணி இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்குள்ளே அவங்க நுழைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு பயங்கரமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த விஷயத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சில்கை பார்த்து சில்கை பற்றி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப நம்மளே அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஒரு பெரிய ஒரு மலைப்பாக பார்ப்போம். பார்த்து நம்மளே தெரியாமல் சில்க் நம்மளை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான். ஏன்னா பார்க்க என்னென்னா அது ரொம்ப அல்யூரிங்கான ஒரு 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 ஜோன் ப்ரோ சில்க்குங்கிறது. நான் 3ஆம் பிரிவில் வந்து நிறைய பேர் வந்து இதை சொல்லுவாங்க, ஓவராலாக அந்த படமாக பயங்கரமாக ஒர்க் ஆயிருந்துச்சு ஸ்ரீதேவி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு என்னமோ தெரில, சின்ன வயசுலேயும் இந்த ஸ்னோ ஒயிட் அந்த 7 Dropsலாம் பார்க்கும்போது எனக்கு படத்தை விட அந்த வில்லன் கேரக்டர் தான், வில்லன் ஒரு லேடி கேரக்டர் இருப்பாங்க, அவங்க தான் பிடிச்சிருந்தாங்க. நார்னியாலையும் வந்து அந்த வில்லன் ஒரு லேடியாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தாங்க. சின்னதுலேருந்தே அந்த மாதிரி அந்த ஒரு ஜோனில் தான் பிடிக்கும் எனக்கு. ஸோ சில்க்கும் பார்க்கும்போது எனக்கு 3ஆம் பிரிவில் சில்க் தான் பயங்கரமாக இருந்தாங்க. யாரா டக்குன்னு வராங்க ஏதோ பண்ணிட்டு போயிடுறாங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்ல போனோம்னா, ஒரு மார்க்கெட்டாக இருக்குது. வடசென்னை போஸ்டர் ஃபஸ்ட்டு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி மாதிரி ஏதோ போலீஸ் வண்டி மாதிரி ஏதோ இருக்கும், கையை பிடிச்சிட்டு நின்றுருப்பார். அவர் வந்து ஃபுல்லாக போட்டுருங்க வடசென்னைன்னு அந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பராக அலைன் ஆகிருக்கும். சைடில் சம்மந்தமே இல்லாமல் ஐஸ்வர்யா ராஜேஷ் வச்சுருப்பாங்க, கட் அவுட் பண்ணி அப்படியே தெரியும் கட் அவுட் பண்ணி. எனக்கு அதை பார்க்கும்போது ஏன் இப்படி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதோட ரூட்ஸை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆப்வியஸ்லி அதை ஆப்வியஸாக வைக்கல அது, பட் அந்த ரூட்ஸை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய சில்க் போஸ்டர்ஸ் அப்படி தான் இருக்கும். ரஜினி தங்க மகனாக இருக்கட்டும், அடுத்த வாரிசாக இருக்கட்டும், 3ஆம் பிரியா இருக்கட்டும், சில்க்குக்கும் அந்த படத்துக்கும் பெரிய சம்மந்தம் இல்லை. அவங்களோட ஸ்க்ரீன் டைம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 5 minutes 10 minutes மேக்ஸிமம் தாண்டி இருக்காது. ஆனால் சில்க் நடித்த எல்லா படங்கள்லையுமே சில்கை வந்து போஸ்டரில் ஒரு எலிமெண்ட்டாக வச்சுருவாங்க. ஒன்றா பெருசாக வைப்பாங்க, சின்னதாக வைப்பாங்க, ஆனால் சில்க் ஒரு எலிமெண்ட்டாக வைப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா ஆப்வியஸாக அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் அந்த விஷயமே எனக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. ஒருத்தங்களை இவங்க 5 நிமிஷம் தான் இருக்காங்க, ஆனால் எல்லா போஸ்டர்ஸ்லையும் அவங்கள வைக்கிறாங்க. அது வச்சா சில்க்குக்காகவாச்சும் வந்து படத்தை பார்ப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு பெரிய பிஸ்னஸ் மாடல். இப்போ வரைக்கும் நிறையா படங்கள் அதனால தான் சக்சீட் ஆகிட்டு இருக்கு. பட் இதுக்கு ஒரு பிஸ்னஸ் மாடலாக சில்க் பெருசாக அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்கும் ப்ரோ. ஓகே, ஸோ ரொம்ப ஒரு ஹானஸ்ட்டாக என்ன சொல்லணும்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சில்க் ஸ்மிதா நான் படத்தில் பார்த்துருக்கேன், பாட்டில் பார்த்துருக்கேன், அப்படி கடந்து போயிருக்கேன். அவங்கள பற்றி நான் பெருசாக வந்து யோசிச்சதோ இல்லை இவங்க என்ன பண்ணி அவங்க லைஃப் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணுமோ இது எதுவுமே எனக்கு தோணுது கிடையாது. இன்ஃபேக்ட் டர்ட்டி பிக்சர்லாம் வந்து அவங்களோட லைஃப்பை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் சொல்லி மார்க்கெட் பண்ணி பயங்கரமாக ஹிந்தியில் ஓடிச்சு. பட் இப்போ வரைக்கும் தமிழில் அந்த மாதிரி ஒரு படம் வரல. ஸோ இது எல்லாமே இருக்கும்போது வந்து எனக்கு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கான்வர்சேஷன் பேசும்போது. அண்ட் இன்ஃபேக்ட் உங்கள்கிட்ட பேசிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அல்காரிதம் நம்மளை பயங்கரமாக
கேட்டுட்டு இருக்கு. எனக்கு வந்து யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து கங்கை அமரன் வந்து சில்க் ஸ்மிதா பற்றி பேசின ஒரு வீடியோ பார்த்தேன், இந்தியா கிளிட்ஸ்க்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவங்கள பற்றி ரொம்ப ஜென்யூனாக, ரொம்ப ஆத்மார்த்தமாக, ஒரு ஒரு கூட இருந்த ஃப்ரெண்டு தவறிட்டா என்ன மாதிரி ஒரு வெறுமை இன்னைக்கும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு. ப்ளஸ் அவர் வந்து சின்ன வயசுலேயே வந்து வெங்கட் பிரபு அண்ட் பிரேம்ஜியை வந்து அவங்க எப்படி சில்க் ஸ்மிதா எப்படி வளர்த்தாங்கன்னெல்லாம் பேசியிருப்பாரு. அது பார்க்க ரொம்ப ஒரு யதார்த்தமாக அது தப்பான கண்ணோட்டம்னு சின்ன வயசில் சொல்லிட முடியாது. பட் நம்ம வளர்ந்த அட்மாஸ்பியருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு தப்பான பார்வை இருந்திருக்கும் இல்லையா. என்னை வந்து அந்த இடம் வந்து அது பயங்கரமாக பிரேக் பண்ணிச்சு. அந்த மெச்சூரிட்டி வர்றதுக்கு எனக்கு ஒரு 31 வயசு ஆன பிறகு தான் அந்த மெச்சூரிட்டி வந்துச்சுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் உங்களோட ஃபேசினேஷன் டுவர்ட்ஸ் ஹர், நீங்கள் அவங்கள பார்க்குற விதம், அவங்களோட லைஃப்லையும் சரி அவங்களோட கரியரையும் சரி அதை பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குல்ல. நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ஸில் தானே நம்ம வந்து எல்லா ஐடியாஸுமே. இப்போ நமக்கு ரொம்ப தப்புன்னு படுறது வந்து சிலருக்கு எதுவும் ரொம்ப சரியாக இருந்திருக்கும். அதுக்காக எனக்கு தப்புன்னு படுறதுக்காக அது தப்பு தான்னு நம்ம எந்த விஷயத்தையும் கன்க்ளூட் பண்ணிட முடியாதுல்ல. ஸோ அதை வச்சு அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது சொன்னீங்க சில்க் பற்றி. எனக்கு ஃபர்ஸ்ட் கோர் மெமரி ஓகே, அந்த போஸ்டர் பார்த்து. இது கோர் சாங் மெமரி எது? இந்த பாட்டு பார்த்து என்ன மாதிரியான பெர்ஃபார்மரில் டான்ஸர் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த பாட்டு பார்த்து தோணியிருக்கு? 2 பாட்டு தான் ப்ரோ. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே பொன்மேனி உருகுதே வந்து பயங்கரமான ஒரு இது. அது சின்ன வயசில் நம்ம எதை பார்க்குறோம், ஃபஸ்ட்டு எக்ஸ்போசர் எல்லாத்துக்கும் இது அப்படிங்கிற மாதிரி சில்கோட அந்த பொன்மேனி உருகுதையோட எக்ஸ்போசர் தான் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஏன்னா சில பேருக்கு சில வரையறையெல்லாம் வச்சுருப்பாங்களா ப்ரோ, இந்த வயசில் இதை கேட்கக்கூடாது, இந்த வயசில் இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி 2 பார்க்கக்கூடாது கேட்கக்கூடாத வயசுலேயே அதை நான் கேட்டுட்டேன், பார்க்கவும் செஞ்சுட்டேன். ஸோ அந்த மாதிரி பொன்மேனி உருகுதே ஸ்டார்டிங்லேயே ஜானகி ஒரு மார்னிங் பண்ணியிருப்பாங்க. இப்போ வரைக்குமே எனக்கு அது ஒரு இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு பெரிய இதுதான். ஏன்னா எப்படி ஒரு ரெக்கார்டிங் செஷனில் அதை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, எப்படி ஒரு மெயின் ஸ்ட்ரீமான மீடியமில் அதை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு. ஏன்னா இப்போ இருக்கவங்க நிறைய பேர் மிசிசிப்பி பாட்டிலே வந்து அந்த ஒரு சின்ன மோன் இருக்கும் அப்படிங்கிறதே கேட்க முடியல. இதை விட இந்தளவுக்கு கூட ஓப்பனாக இல்லாத ஒரு சொசைட்டியாக அந்த இருந்த டைமில் வந்து எப்படி அவ்வளோ லென்த்துக்கு ஒரு மார்னிங் சாங்கை வச்சுருந்தாங்க ஒரு பாட்டில் அப்படிங்கிறதே என்னால் ஏற்றுக்க முடியல. அதுக்கு சில்க்கும் பயங்கரமாக வந்து ரெசனேட் பண்ணியிருப்பாங்க பாட்டில். அது மட்டும் இல்லாமல் காஸ்டியூம்லேருந்து லைட்டிங்லேருந்து அது ஆக்சுவலி வந்து என்னென்னா ஒரு சாதாரணமான ஐட்டம் சாங்காக ட்ரீட் பண்ணாமல் ரொம்ப க்ளோரிஃபைடான ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான ஒரு சாங்காக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. பாட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு காலையிலையா நைட்லையான்னு தெரில, பட் அந்த டான் டஸ்க் அந்த ஒரு டைமில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். கரெக்டாக பாட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோகாசனஸ் தான் அந்த ஒரு இதாகவே மையப்படுத்தியிருப்பாங்க. கரெக்டாக பாட்டு முடியுமே இது வந்து ஃபுல்லாக ஒரு கோல்டன் ஹார் அந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டு சிலோவட்டில் அவங்க 2 பேரும் ஆடுற மாதிரி முடிச்சிருப்பாங்க. எனக்கு அது பார்க்கமே தான் ஆர்டிஸ்டிக்காக ஒரு பெரிய ஒரு விஷயங்கிற மாதிரி தோணுச்சு. ஆப்வியஸ்லி அந்த மாதிரி பாடல்கள் வேறு வந்தது இல்லை. விஷுவலாகவே பார்த்தீங்கன்னா அது பாலமேந்திரனாலே அதெல்லாம் தெரில. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நம்ம இவரோடது அடிமை பெண் எம்ஜிஆரோட இதில் வந்து ஏதோ ஒரு பாட்டு அந்த மாதிரி நான் பார்த்த மாதிரி, அந்த காஸ்டியூம் சொல்கிறேன், 1000 மலர்கள், அது எஸ்பிபி பாடினது. ஜெயலலிதாவும் இன்னொருத்தவங்க ஜெயமாலினியும் சேர்ந்து ஆடிருப்பாங்க ஒரு பாட்டு. அந்த பாட்டில் தான் அந்த மாதிரியான ஒரு சிமிலர் காஸ்டியூம்ஸ் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லாமே. ஸோ அதை நான் திருப்பியும் இங்கே பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமாக ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன வயசில் அது எப்படி வீட்டில் அதுக்கப்புறம் அதை சொல்கிறது, அதை திருப்பி எப்படி கேட்குறது அப்படின்னு தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் எப்படின்னா வந்து அது எதர்ச்சியாக பார்த்துட்டா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பார்த்ததை வச்சு நம்ம திருப்பி ஏதோ கேட்குறோம், அது என்ன அப்படின்னு கேட்குறோன்னா அவங்க ரொம்ப அந்த மாதிரி டீல் பண்ணுற மாதிரி ஒரு நாளாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு அதை பார்த்துட்டு அதை நான் எப்படி திருப்பியும் தேடுறது, அதை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுலேயே ஒரு பெரிய தாக்கமாக இருந்துச்சு. அந்த டைமில் தான் எனக்கு வந்து ஒரு விதிவிலக்காக வந்தவர் வந்து திரு பாக்யராஜா. அவர் வந்து ஆக்சுவலாக பாக்யராஜ் படத்தில் நிறைய படத்தில் சில்க் இருந்திருக்காங்களா? நிறைய படத்தில் இல்லை ப்ரோ, ஒரு படம் தான், ஒரு படமோ 2 படமோ தான் மேக்ஸிமம் இருந்திருப்பாங்க. பட் அவசர போலீஸ்னு ஒரு வந்து இன்னொரு ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அந்த டைமில் எப்படி என்ன பண்ணுறேன்னே தெரியாது, எப்படி தேடுறதுன்னு தெரியாது, எப்படி திருப்பியும் வீட்டில் வெக்க தொட்டு கேட்குறதுன்னு தெரியாது. நான் நிறைய டைம் பில்லா ரிலீஸ் அப்போல்லாம் எங்கள் அப்பாட்ட பில்லா ஃபஸ்ட் பார்ட் பார்க்கணும் அப்படிலாம் கேட்டிருக்கேன். எங்கள் அப்பா சிடி வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் சில்க் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சில்கோட மற்ற படங்கள் பார்க்கணும், சிடி வாங்கி கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒன்றில் சில்க் இருந்தாங்களா? இல்லை ப்ரோ, சொல்கிறேன், ஓகே, எக்ஸாம்பிளா அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அப்படினால கேட்க முடியல. அதுக்கப்புறம் தான் வந்து
பாக்யராஜில் தான் வந்து நான் திருப்பியும் அவசர போலீஸ் நூறில் வந்து சில்கை பார்த்தேன். பாக்யராஜ் என்னன்னா டோட்டலி வேற மாதிரி பண்ணியிருப்பாரு. நான் அதை ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது இளையராஜா தான் மியூசிக் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். அப்புறம் தான் வந்து பாக்யராஜே மியூசிக் போட்டிருப்பாரு. அண்ட் சர்ப்ரைசிங்லி அதில் ஒரு பாட்டு இருக்கும், நான் பாவகாருன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. நடுவில் வந்து தெலுங்குலாம் மாஸ் பண்ணி விட்டுருப்பாரு ப்ரோ. மனோதான் பாடியிருப்பாரு, ரொம்ப கெத்தாக பாடியிருப்பார். அதாவது நம்ம அந்த பாட்டு எப்படி இருக்குன்னா, நம்ம தமிழில் வந்து தமிழ் வேர்ஸ் தான் வரப்போகுது அப்படிங்கிற இடத்துல தெலுங்கு வச்சுட்டு தெலுங்குலேயும் ஒரு நளினத்தை காமிச்சிட்டு திருப்பியும் தமிழில் பாடுவார். ஆனால் அதுக்கு பாக்யராஜும் சில்க்கும் கொடுக்குற அந்த ஒரு இதுங்கிறது பயங்கரமாக இருக்கும். ஸோ அது ரொம்ப நாள் அதுலேயே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் சில பிரேக் த்ரூஸ்லாம் வந்து இந்த இன்டர்நெட்டு அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய பழைய படங்கள் சில்க்கு என்ன படங்கள் நடிச்சிருக்காங்க இது அப்படின்னு சொல்லிட்டு அதில் தேடி தேடி பார்க்க ஆஸ் அ ஹோலாக வந்து மொத்தமாக அவங்க இதுதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கம்பைல்டான ஒரு விஷயங்கள் பார்க்க முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் அவங்களோட எல்லா ஃபில்மோகிராஃபியும் பார்த்துருக்கேன். ஆமாம் ப்ரோ. ஓகே. ஸோ நிறைய படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சில்க் போஸ்டரில் இருந்திருப்பாங்க, அவங்கள வச்சு படத்தை ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது வந்து ஒரு சாங் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்கும்போது உங்களுக்கு பேசிக்காக ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்திருக்கா? இவங்களை வச்சு தான் பயங்கரமாக மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு சில்கோட சாங்ஸ் பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கோ இல்லை அதுக்கான ஒரு தேடலோ இருந்திருக்கோ இல்லை, அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இப்போது சில்க் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு டெரோகேட்டரியான டேர்ம் இல்லை. பட் வந்து அவங்க ஆக்சுவலி ஒரு தமிழ்நாடுக்கு அவங்க ஒரு செக்ஸ் ஐகான் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட ஜானரில் இருக்கிற மனிதர்கள் வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இருந்திருக்காங்க, எல்லா நாடுகள்லையுமே இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபாரினில் இருக்க அதே டெம்ப்ளேட்டை தான் சில்க்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மோனிகா பெலூசியை பற்றி பார்க்கணும் அவர் அந்த மாதிரினா அவங்களும் அப்படி தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களோட மார்க்கெட் பெருசு அப்படிங்கிறதுனால உன்னியுமே அவங்கள என்ஹான்ஸ்டான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் அப்ரோச்லாம் அவங்கள காமிச்சிருப்பாங்க. பட் நம்மளோட அப்ரோச்சும் வேறு அப்படிங்கிறதுனால அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னா இந்த விஷயங்கள்லாம் புரியாதப்போ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா சில்க் வந்து ஒரு தனிக்காட்டு ஃபீமேல் ராணி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போ சில பாயம்புலியிலலாம் பார்த்தீங்கன்னா பாயம்புலி வந்து பயங்கரமாக இந்த ஷாவ்லின் மூவிஸை வந்து தழுவி அதுலேருந்து நம்மளோட இதுக்கு வந்து ஒரு இது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்த படம். எனக்கு இந்த படம் பயங்கரமாக பிடிக்கும். படம் பார்த்துட்டு நான் ஒரு நெஞ்சாவாக போகிறேன் இந்த மாதிரிலாம் சுற்றிட்டு இருந்தேன். பட் பாயம்புலியிலும் சில்க் இருப்பாங்க, பெரிய ஒரு கேரக்டர்லாம் ப்ளே பண்ணியிருக்க மாட்டாங்க, சின்னதாக தான் இருக்கும். பட் அதை பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. அந்த படத்தை பாயம்புலி பொசிஷன் பண்ணியிருக்கோம் சரி, தங்க மகனாக இருந்தாலும் சரி, அடுத்த வாரிசு எல்லாமே சில்கை பயங்கரமாக வச்சு தான் போஸ்டர்ஸியாக இருக்கட்டும் பாடல்களாக இருக்கட்டும் எல்லாத்துலையும் அப்படி தான் இருக்கும். பட் படத்தில் எதுவுமே இருக்காது. அதை பார்க்கும்போது தான் எவ்வளோ பெரிய ஒரு ஆள் இவங்க, எவ்வளோ பெரிய மேக்னெட் இவங்க, ஜஸ்ட் இவ்வளோ தான் வராங்க, வந்துட்டு பயங்கரமாக ஒன்று பண்ணிட்டு போயிடுறாங்க. அது ஒரு பெரிய மக்களை தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சம பவராக இருந்திருக்காங்க. எனக்கு அதை வந்து இப்போ யாருமே பிரேக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. ஆல்சோ என்னென்னா இப்போ என்னதான் அவங்க பயங்கரமான ஒரு டீன் டெம்ப்டேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு கிராமரை தான் வகுத்திருந்தாங்க ஆன் ஸ்க்ரீன்ஸில். இப்போ வந்து சும்மா ஒருத்தங்க பார்க்குறதுக்கும் சில்க் பார்க்குறதுக்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்குது. சும்மா ஒருத்தங்க பேசுகிறதுக்கும் சில்க் பேசுகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு சீனை எப்படி கன்சியூம் பண்ணுறாங்க, சில்க் ஒரு சீனில் வந்தால் ரொம்ப பயங்கரமான ஒரு மேக்னெட் புல் இருக்கும் நம்மளுக்கு ஃப்ரேம் கிட்ட. அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, பாயம்புலியில் கூட ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. பட் அவ்வளோ ஒரு புல் இருக்கும். அதையும் தாண்டி சில்க் ஒரு சீனில் வராங்க, அவர் ஒரு படத்தில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கண்ணுக்கு ஒரு க்ளோஸ்அப் ஷாட் இருக்கும். அது இல்லாமல் எடுக்கவே மாட்டாங்க, 90% அப்படி எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு இது ஒரு பெரிய கிராமர் தானே ப்ரோ. இப்போ ஒரு பெரிய மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வராரு, அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோக்காக ஏதோ ஒரு சிக்னேச்சர் மூவ் இருக்குன்னா அந்த மூவ் வச்சுட்டு அந்த படத்தை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல சில்க் கண்ணு வந்து பயங்கரமான ஒரு இது, கண்ணுக்கு ஒரு ஷாட் வச்சு தான் அந்த படத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதே அவங்களோட ஒரு பெரிய சிக்னேச்சர் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சின்ஸ் பாயம்புலி சொன்னனால எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் சாங் சில்க் ஃபீச்சர் அந்த ஆடி மாசம் காத்து. என்ன ரீசன்னா ரஜினி வந்து ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பார் அந்த பாட்டில் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த தளபதி சாங், தளபதியில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சாங் டக்குன்னு சேர்க்க மாட்டேது. இது காட்டுக்குயிலுக்கு முன்னாடி அவர் பண்ண சாங்ஸில் அவரோட சாம் எல்லாமே ஓகே. பட் ஸ்க்ரீனில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி அவர் ஆடினது வந்து எனக்கு தெரிஞ்ச ஆடி மாசம் காத்தடிக்கல இஷ்டத்துக்கு பண்ணியிருப்பார். ஆனால் ரொம்ப செம்மையாக இருக்கும் அந்த பாட்டில். அவங்க பெர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக இருக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆஃப்
அவரு கண்ட்ரோல்லே இருக்க மாட்டாரு ப்ரோ. ஆக்சுவலி பட்டுக்கோட்டை அம்மாள் இதே மாதிரி தான் இருக்கும். பட் அதுல கூட கொஞ்சம் ஏதோ ஒரு கன்ஸ்டன்டோட ஆடுற மாதிரி இருக்கும். ஆடி மாசத்துல எல்லாம் ஒரு லூசா பாட்டுக்கு கை அப்படி இப்படி ஆடிட்டு இருக்கும். யூஸ்வலா அதை பண்ண மாட்டாரு. அண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டா ஆடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அவர் ஹிப் மூமெண்ட்லாம் சிலது போடுவாரு, அவரே மறந்துருப்பாரு போட்டதுக்கு அப்புறம் நான் தான் இதை போட்டேனா அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு டான்ஸ் ஆடி இருப்பாரு. ஆக்சுவலா சர்வம் படம் பார்த்துட்டு வந்து அதுல வந்து இந்த ரிங் ஈவன் வந்து இந்த மெல்ல மெல்ல இதோட வந்து இது ஃபியூஸ் பண்ணியிருப்பாரு. ப்ளஸ் அதை ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சிருப்பாரு. எனக்கு வந்து அந்த பாட்டு வந்து என்ன பாட்டுன்னே தெரியாது. நான் விஷுவல் பார்த்ததில்ல. மெல்ல மெல்ல நான் வந்து ரிங் டோன் வச்சுருக்கேன். எங்கள் மாமா வந்து 2-3 தடவை ஃபோன் வரும்போது இவன் எதுக்கு இந்த பாட்டை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான், எனக்கு அந்த பாட்டில் சில்க் வருவாங்கன்னே தெரியாது. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இல்லை நீ இந்த பாட்டு வந்து சில்க் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ வரைக்கும் அந்த பாட்டோட விஷுவல் பார்த்ததில்ல. பட் எனக்கு மெமரின்னு ஒன்று எனக்கு அது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. எனக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு படம் வந்து இது நம்ம ஆர்மி மேன் அர்ஜுன் கூட ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. அது எடுத்த சபதம் முடிப்பேன் சம்திங். அந்த படம் கூட பெருசாக எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க மற்ற லாங்குவேஜஸ்க்குலாம் போயிட்டு திருப்பியும் ஒரு பெரிய பேங்காக கொடுத்தது வண்டி சக்கரம் அப்படின்னு ஒரு படம். பிரபு தான் எனக்கு தெரிஞ்ச ஹீரோன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு பாட்டு இருக்கும், வா மச்சாவா அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம பாட்டு ப்ரோ, சீரியஸாகவே. அந்த பாட்டில் தான் எனக்கு என்ன சர்ப்ரைஸ் ஆச்சுன்னா, அதுதான் எனக்கு தெரிஞ்ச அவங்க செகண்ட் படம்னு நினைக்கிறேன் தமிழில். அந்த பாட்டோட லிரிக்ஸில் வந்து சில்கோட பேர் இருக்கும். ஆமா, பாட்டு எப்படி இருக்குன்னா, அதுக்குள்ள அவங்க வேற இண்டஸ்ட்ரியில போய் பெரிய ஆயிட்டு திருப்பி வந்த உடனே வா மச்சாவா வண்ணாரப்பேட்டை ஊத்திக்கிட்டு பாடேன்னு என்னோட பாட்டை சில்கோட கையால ஊத்திக்கொடி ஜிவ்வுன்னு ஏறிக்கும் அந்த மாதிரி ஏதோ வரும். 2 டைம் 3 டைம் வந்து சில்க்குன்னே வந்துட்டு இருக்கும். என்ன சர்ப்ரைசிங்கான ஒரு எலிமெண்ட்னா, அந்த கடைசி டச்சா வந்து எஸ்பிபி தான் பாட வச்சிருப்பாங்க. அந்த பாட்டு எஸ்பிபி பாடின மாதிரியே இருக்காது ப்ரோ. அவரு வேற மாதிரி ஏதோ அவர் ஒரு 4 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து பாடியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு என்னன்னா, எஸ்பிபியோட ஒரு இன்டர்வியூ இருக்கும் ப்ரோ. அதில் வந்து அவங்க வீட்டில் தூர்தர்ஷன் சம்திங் அந்த ஒரு டைமில் பழைய ஒரு இன்டர்வியூ அதில் பேசியிருப்பாங்க. அந்த சரணம் மட்டும் பாடுறீங்களே, பயங்கரமாக பாடியிருப்பீங்க, அதை மட்டும் பாடி காமிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோடனே எஸ்பிபி வந்து அப்படின்னு ஆரம்பிப்பார். லைட்டாக நெஞ்சில் கை வச்சுட்டு இருங்க ஒரு ரவுண்டு போட்டால் தான் பாட வரும் அப்படின்னு அப்படியே பக்கத்து ரூம் போடுவார். ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு செம்மையாக பாடி காமிப்பார். எனக்கு அதை பார்க்கும்போது எஸ்பிபி நீ கெத்துறா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த பாட்டு ரொம்ப சைக்கா பாடியிருப்பார் ப்ரோ. நடுவில் வந்து என்னென்னா வந்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் இன்டர்லூட்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவர் கூட எஸ்பிபி கூட இன்னொருத்தர் பாடிட்டு இருப்பார். அவர் நடுவில் சம்மந்தமே இல்லாமல் சவுண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருப்பாரு. பயங்கரமான போதையில் ஒருத்தங்க இருந்தால் எப்படி பாடுவாங்களோ அதுதான் பாட்டு. ஆல்சோ அந்த பாட்டும் ஒரு பார் செட்டப்பில் தான் இருக்கும். ஒரு பார் செட்டப்பில் எல்லாருமே போதையில் இருப்பாங்க. சில்க் தான் அந்த பாரோட ஓனரோ பார்கோலோன்னு நினைக்கிறேன். பேரே சில்க் தான், அவங்க படத்துலேயே பேரே சில்க் தான். ஸோ அப்படி இருக்கிறதுனால எஸ்பிபி ரொம்ப கெத்தாக பாடியிருப்பார். இருடா கைதை உன் மேலே வைப்பேன் என் கையை, இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கும். ஆனால் பயங்கரமான ஒரு ஒரு போதை நிலையில் வந்து அவர் பாடியிருப்பார். எனக்கு அது பார்க்கும்போது ஓவராலாகவே அந்த சாங் வந்து ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு பாட்டு. அந்த மாதிரி இப்போ நீங்கள் அந்த பட்டுக்கோட்டாச்சு ஆடி மாதம் காத்தடிக்க அந்த மாதிரி எஸ்பிபி ரொம்ப சில பாடல்களில் தான் வந்து அவரையே அவுத்து விட்ட ஒரு குதிரை மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார்ல. அந்த மாதிரி எனக்கு அந்த பாட்டு ஒரு மாதிரி செமையான ஒரு பாட்டு போகும். பட் சில்க் அந்த மோர் லைக் அந்த சைட் ஆஃப் ஸ்பெக்ட்ரமில் இருந்திருந்தாலும் எனக்கு அவங்களோட அதர் ஸ்பெக்ட்ரம் லைக் இப்போ பார்த்தீங்கன்னா கோழி கூவுதில் இந்த பாட்டு பூவே இல்லையே பூவே, அந்த பாட்டோட அந்த படத்துலேயே அவங்களோட ரோலாக இருக்கட்டும், ப்ளஸ் அந்த பாட்டு செம்ம பாட்டு. அப்புறம் வந்து அடுத்த வாரிசுல பேசக்கூடாது. ஸோ அதுலேயுமே அவங்க பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் அந்த சாங்ஸுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனக்கு சின்ன வயசுலையும் பார்க்கும்போது பேசக்கூடாது அந்த மாதிரி இப்போ நீங்கள் பூவே இலைய பூவே மெல்ல மெல்ல என்ன தொட்டு இதெல்லாம் பார்க்கும்போது சில்க் வந்து ரொம்ப லவ்வபுளான ஒரு பொண்ணாக தெரியுவாங்க. நம்மளுக்கு ரொம்ப நெருங்கினவங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆப்வியஸ்லி ஸ்ரீதேவியை பார்த்தா ஒரு பெரிய பிரமிப்பு இருக்கும். நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம்னா, ஒருத்தங்களை க்ளோரிஃபைடாக பார்க்கும்போதே அவங்கள பக்கத்தில் வச்சு பார்க்க முடியாது நம்மளால, அந்த ஒரு தூரத்துலேயே தான் பார்ப்போம். சில்க் அந்த மாதிரி நம்மளால் பார்க்கவே முடியாது. அவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப நெருங்கினவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது அவங்க ஸ்கின் டோன்னாலையா, அவங்க பேசுகிறதுனாலையா, அவங்களோட ஓவரால் பிஹேவியர் பேட்டர்னாலாம் தெரில. அந்த ஒரு விஷயம் அவங்ககிட்ட ஒரு பயங்கரமான பவர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசக்கூடாதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய டைம்ஸ் தோணி இருக்கு ப்ரோ, ஆக்சுவலி ரஜினியும் சில்க்கும் கல்யாணம் பண்ணியிருக்கலாமே, செமையாக இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணும் நிறையா படத்தில். ஏன்னா எல்லா வகையான மீட்டர்லேயுமே அவங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கும் ஆன் ஸ்க்ரீனில். இது அடுத்த வாரிசாக இருக்கட்டும், பாயம்புலி, இதில்
முக்கியமாக பேசக்கூடாதுல்ல. ஏன்னா அவங்க கடைசியில் வந்து அந்த பேசக்கூடிய லிரிக்ஸ் இல்லாமல் வெறும் அந்த லா 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 அதில் வந்து சும்மா ஒரு அப்படியே அந்த அந்த ஒரு துள்ளல் இசையில் வந்து ஆடிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அப்படியே ஜாலியாக கல்யாணம் பண்ணிடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அனதர் மெமரி சாங் சில்க் தான் வந்து இந்த பாட்டு நம்ம தியாகராஜன் அடியே மனம் நில்லுனா நிற்காதடி. அந்த பாட்டு இப்போவும் பயங்கரமான ஒரு சாங் தான். அந்த பாட்டு வந்து நம்ம பாலமேந்திரா அந்த படம் எடுக்கும் போதே வந்து அவரை டோட்டலி நீங்கள் இந்த மாதிரியான படங்கள் தான் எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஒரு மாதிரி சமரசமான படம் எடுக்கல அப்படின்னு சொன்னோன்னே சமரசம் தானே கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டவை அப்படின்னே வந்து ஒரு படம் எடுத்திருப்பாரு. அதில் வந்து சில்கோட யூசேஜும் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் கேட்டவையில் சப்ரைஸ் எனக்கு அந்த படம் மறந்துருச்சு. அது நார்மலாகவே இப்போ இந்த மாதிரி இப்போ அர்ஜுன் படங்கள் பிரபு படங்கள்லாம் என்ன எதிர்பார்ப்போம் அதே மாதிரி தான் ப்ரோ இருக்கும். யாரோ கடத்தியிருப்பாங்க, தங்கச்சி ஏதோ கொண்டிருப்பாங்களோ சம்திங், அதுக்கு ஏதோ ரிவெஞ்ச் அந்த மாதிரியான ஒரு பேஸில் தான் இருக்கும். பட் அதில் எடுத்து சில்க் வச்சதுங்கிறது ஒரு முக்கியமான மேட்ரு. யூஸ்வலி சில்க் வைப்பாங்க பட் வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. பட் இதில் வந்து அந்த ட்ரூப்லேயே ஒருத்தங்களா சில்க் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்னென்னா அடியே மனம் நிற்காதது வந்து பயங்கரமாக செம ஹிட் ஆயிடுச்சு. பட் ஹிட் ஆகாத ஒரு பாட்டு வந்து நானே ராஜா அப்படின்னு ஒரு பாட்டு அதில் இருக்குது. செம்ம கெத்தான ஒரு பாட்டுங்களும் அது. எனக்கு வந்து ஒரு விஷயம் ராஜா கிட்ட நிறைய பேர் பேசாதது ஒரு விஷயம் என்னன்னா பேசியிருக்காங்க. பட் ஸ்டில் மொத்தமாக என்னென்னா ராஜா அப்படின்னு வந்தாலே அவர் ஒரு கலெக்டிவ் என்டிட்டி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பட் அதை வந்து எனக்கு என்னென்னா பிரித்து அவரோட ஆர்ட் ஒர்க்ஸை வந்து நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு நிறைய பண்ணியிருக்காரு, அதை பற்றி பேச மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் முன்னாடி லெட்டர் பாக்ஸுங்கிற ஏதோ அந்த இது இருக்கிற ப்ரோ, அந்த மாறி மாறி பேசிப்பாங்களே ஒரு இதில் ஒரு ஆப்பில் கிளப் ஹவுஸில் வந்து பேசிகிட்டு இருக்கமேது ஒருத்தர் சொன்னார், பயங்கரமான ஒரு மியூசிக் லவர். அவங்க சொல்லியிருந்தாங்க இளையராஜா டைம்ஸில் இருந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து சவுண்டிங்காக மிக்சிங் மாஸ்டரிங்காக நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டான விஷயங்கள் இல்லை. அதனால் இளையராஜாவோட சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப புவராக இருக்கும். அதனாலேயே நம்மளால் வந்து ரொம்ப அந்த டைமில் கண்டெம்ப்ரரியாக இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளால் வந்து இது பண்ண முடியல அப்படின்னாங்க. அந்த ஒரு பாட்காஸ்ட் ஆச்சு. அந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இளையராஜாவுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி நிறைய பேர் அப்படிலாம் இல்லை, இதை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்குமே அந்த டைமில் அப்படி தான் இருந்துச்சு. நீ யாரா நீ வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் யோசிச்சு பார்த்தா அது ஆக்சுவலி ஒரு பெரிய விஷயம் தான். இந்த டைமில் நம்மளால் ரொம்ப குவாலிட்டியான சில மியூசிக்கை கொடுக்க முடியல. இது எனக்கு எப்போ ரொம்ப இதாச்சு அப்படின்னா 2 பாட்டில் முக்கியமாக. ஒன்று வந்து ஒரு நாயகன் நம்ம இவர் தலைவர் பாக்யராஜோடது. இன்னொன்று வந்து சின்ன வீட்டில் வந்து அதான் ப்ரோ அந்த மல்லிகைப்பூலாம் பிரித்து விட்டு ஏதோ பாடுவார்ல ப்ரோ, அடமச்சமுள்ள அந்த 2 பாட்டுமே பயங்கரமான பாட்டு. எனக்கு என்னன்னா அடமச்சமுள்ள பாட்டு மட்டும் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகக்கூடாது அப்படியே இருக்கு. அது ரொம்ப பொசசிவான ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு பாட்டு ப்ரோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அது அந்த பாட்டு நான் கோவால தான் எனக்கு இன்ட்ரடக்ஷனே. கோவால வந்து அவர் நயன்தாராவை பார்க்கும்போது பொண்ணுங்களை பார்க்கும்போது அந்த வைபவ் பார்க்கும்போது நகருதானா தின்னா அது வரும். நான் அதை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அப்பா கோவா பார்க்கல, நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். என்னோட கசின் பிரதர் கோவா கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அடல்ட்ஸ் ஃபிலிம்னா எப்படி இருக்கும். எடுத்தோடனே ரெட் கலர் சர்டிஃபிகேட் மூஞ்சில் எப்படி அடிக்குது. அதில் பார்த்துட்டு நான் வீட்டில் வந்து பாடிட்டே இருந்தேன். எங்கள் அப்பா ஒரு மாதிரியான பாட்டு இருந்தாங்க, எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தான் அவர் சொன்னார் இந்த படத்தில் இருக்குது பாருன்னு சொல்லிட்டு. சின்ன வீடோட பார்க்கும்போது தான் ஓகே இந்த இதில் தான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்சோ அதையே அவர் டிக்ல வந்து வேற ஒரு பாட்டுலையும் அந்த நகர்தானா போர்ஷன் யூஸ் பண்ணியிருப்பார். அது உண்மையுமே பெட்டராக இருக்கும். பட் இதில் வந்து ரொம்ப கெத்தாக இருக்கும். இந்த 2 பாட்டுலையுமே என்னன்னா செகண்ட் இன்டர்லூட்க்கு அப்புறம் வந்து ஒரு ட்ரம் செக்ஷன் இருக்கும் ப்ரோ. பர்கஷனில் பிரித்து விட்டுருப்பார் ராஜா. என்னென்னா அந்த டைமில் வந்து பீட்டில்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து போனியம் வந்து ராஸ்புட்டின் பாட்டு பண்ணியிருப்பார். அந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஹெவியான ட்ரம் பிளேஸ்மெண்ட் வந்து இருக்கும். அது ஒரு மாதிரி ட்ரம்மே வந்து அப்படி போயிட்டு இருக்கும். சிம்பாலும் சரி டாமும் சரி அட் அ டைமில் சேர்ந்து அடிப்பாங்க. அது வந்து ரொம்ப 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 ரேசியான ஒரு பேஸ் கொடுக்கும் நம்மளுக்கு லிசன் பண்ணும்போதே. பட் வந்து என்னென்னா போனியம்மை கொண்டாடின அளவுக்கு பீட்டில்ஸ் கொண்டாடின அளவுக்கு வந்து ராஜாவை ட்ரம் செக்ஷனுக்கு கொண்டாடவே இல்லை. அவர் அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கும் ப்ரோ அவர்கிட்ட. அடமச்சமுள்ள சரி இதுலேயும் சரி, ஆல்சோ நானே ராஜாவில் அப்படியே போய்கிட்டே இருக்கும். எப்படா நிறுத்துவீங்க, யாரா அடிக்கிறீங்க, அந்த சைடில் யாரா உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் வந்து ஆப்வியஸ்லி விப்ளாஷ் மாதிரி படங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் ட்ரம்ல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் என்னென்னா வேரிடான பேசஸில் கூட ஓகே, ஏன்னா வந்து அந்த அந்த ரிஸ்ட்டுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். பட் ஒரே பீட் பேட்டர்னில் ஒரே டெம்போவில்
ஒரே பீட் பண்ணல, ஒரே டெம்போவில், அண்ட் ஆல்சோ ஒரே ஒரே ஆக்டேன், ஒரு 12 ஆக்டேன் இருக்குன்னா அதே தான் நீ திருப்பி ரீட்டைன் ஆக்டேவில் வந்து ரீட்டைன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம். பட் அவ்வளோ கெத்தாக வந்து வாசிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு பொட்டன்ஷியலான விஷயத்த வந்து நம்மளால் உன்னி அதை வெளியே சொல்லிக்க முடியலையே, வெளியே உன்னி நம்மளால் காட்ட முடியலையே அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இதாகவே இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு இது ஃபீல் ஆகிருக்கு எப்போனா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இளையராஜோட நிறைய சாங்ஸை ஃபைனலாக இருக்கட்டும், இல்லை பெட்டரான ஒரு மாஸ்டரிங் குவாலிட்டியில் நான் கேட்கும்போதும் நான் ரியலைஸ் பண்ணது. ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி கூட நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். எவ்ரி டைம் யூ கெட் டு லிசன் இளையராஜா சாங் இன் அ பெட்டர் குவாலிட்டி, யூ அட்மையர் ஹிம், யூ ரெஸ்பெக்ட் ஹிம் அ லிட்டில் மோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு அப்போ இருந்த நாட் ஜஸ்ட் நம்ம இளையராஜா மட்டும்னு இல்லை, நிறைய படங்களுமே தமிழில் இருக்கிற எல்லா கல்ட்ஸுமே சரி, அந்த டைமில் வந்து எந்த சாங்கையும் படத்தையுமே வந்து இவனுக்கு ஒழுங்காகவே ரீமாஸ்டர் பண்ணல. நமக்கு இருக்கிறது எல்லாமே ரொம்ப சப்ஸ்டாண்டர்டான ஒரு குவாலிட்டியில் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ப்ளஸ் இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மாஸ்டர் டேப்லேருந்து வைனல் போச்சு, வைனல்லேருந்து கேசட் வந்துச்சு, கேசட்லேருந்து இப்போ சிடிக்கு வந்திருக்கோம், சிடிக்கு அடுத்து இப்போ ஸ்ட்ரீமிங்கில் இருக்குது. ஸோ இவங்க கன்வெர்ட் பண்ண அதோட குவாலிட்டி அடி வாங்கிட்டே இருக்கே தவிர யாருமே வந்து பெட்டர் குவாலிட்டியில் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 சேனல் சொல்கிறேன். ஒன்று வந்து மிஸ்டிக் மியூசிக்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இப்போ ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன் யூடியூப்பில், பயங்கரமான குவாலிட்டியில் இளையராஜா சாங்ஸை வந்து அப்லோட் பண்ணிருக்கான். இன்னொரு சேனல் வந்து மாஸ்டரிங் ப்ராஜெக்டில் நிறைய ரஹ்மான் சாங்ஸ் இருக்கும், கொஞ்சமாக ராஜா சாங்ஸும் பண்ணியிருக்கான். இதில் நீங்கள் போயிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இளையராஜாவோட பொட்டன்ஷியல் வெளில தரதுக்கான ஸ்கோப் வந்து பயங்கரமாக இருக்குது. அண்ட் அந்த டைமில் வந்து நிறைய சாங்ஸ் சாம்பிளிங் ஆகிறதுக்கான மெயின் ரீசன், லைக் இங்கிலீஷ் பாட்டிலலாம் வந்து இந்தியன் சாங்கோட சாம்பிளிங் இருந்திருக்கு. அந்த மாதிரியெல்லாம் நிறைய போனதுக்கு, அதாவது இன்டர்நெட் இல்லாமல் எல்பிலாம் ரெக்கார்டாக இருக்கும்போதே அதெல்லாம் ஆனதுக்கான இது வந்து அப்போ இருந்த குவாலிட்டி தான். ஸோ அந்த குவாலிட்டியை இவனுங்க ஒழுங்காக ப்ரிசர்வ் பண்ணாமல் விட்டனால தான் இன்றைக்கி வந்து நமக்கு எல்லாமே ரொம்ப சுமாராக இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பாட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் போட்டு வைத்த காதல் திட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி ஒரு சாங் அது. அந்த சாங்கை வந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ நான் கடைசியாக கேட்ட பெஸ்ட்டு குவாலிட்டின்னு சொல்கிற குவாலிட்டி கூட அது பெஸ்ட் குவாலிட்டி கிடையாது. அது வந்து ஒரு 40% தான் ஜஸ்டிஸ் பண்ணும். அந்த மாதிரியான நிறைய விஷயத்த வந்து இவனுங்க ஒழுங்காக பண்ணாமல் நம்ம லூஸ் பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் நீங்கள் ஹிந்தி படம்லாம் பார்த்தீங்கன்னா ரீமாஸ்டர் பண்ணதாக இருக்கட்டும், ஹிந்தி பாட்டுங்களை அவங்க ரீமாஸ்டர் பண்ணதும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இப்போ வரைக்குமே வந்து அது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆனந்த்னு ஒரு படம், எனக்கு வந்து 70s படம் கூட. ஆமாம், அந்த ஆனந்த் படத்தை இப்போ நீங்கள் வந்து அமேசானில் இருக்கு, நீங்கள் போய் பாருங்கள், அவ்வளோ கிறிஸ்டல் குவாலிட்டியில் இருக்கும். அந்த குவாலிட்டி நம்மளோட எந்த தமிழ் படமுமே அந்த குவாலிட்டியில் நம்மக்கிட்ட இல்லை. அது வந்து ஒரு சோகமான விஷயம் தான். பட் ரொம்ப ரீசெண்டாக ஒருத்தர் சொன்னார், இளையராஜா சார் வந்து அது ரீமாஸ்டரிங் ரைட்ஸ் கொடுக்க மாட்டார். ஆக்சுவலாக அவரோட ரைட்ஸ் தேவையில்லை, நீங்கள் ரைட்ஸ் லேபிள்கிட்ட இருந்துச்சுன்னா லேபிளே அதை பண்ணலாம். அது என்ன ரீசன்னு தெரில. நீங்கள் இன்ஃபேக்ட் அப்போ இருந்த எல்லா இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட்டுமே எடுத்துக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஈகிள்ஸாக இருக்கட்டும், பீட்டில்ஸாக இருக்கட்டும், எவ்ரி 5 years இல்லை எவ்ரி 6 years வந்து ரீமாஸ்டர் பண்ணுவாங்க. ரீமாஸ்டர் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, நம்மளோட டிவைசஸ் மாறுது, நம்மளோட லிசனிங் எதில் கேட்குறோங்கிறது மாறுது, அதுக்கு தக்கன நம்ம மாஸ்டர் பண்ணால் தான் அந்த சாங் வந்து பெட்டராக என்ஜாய் பண்ண முடியுன்றதுனால எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா டாஃப்ட் பங்க் அவனோட ஒரு ஆல்பம் வந்து அவங்களோட 10th year anniversary சொல்லிட்டு ரீமாஸ்டர் பண்ணுறான். ஸோ அந்த மாடலே இந்தியாவில் இல்லை, ரீமாஸ்டரிங்குன்ற ஒரு விஷயமே இல்லை. இடையில ரீமாஸ்டர் நிறைய வந்துச்சு, பட் அது அஃப்கோர்ஸ் பைரேசி பண்ணுறவங்க பண்ணது. ஆக்சுவல் குவாலிட்டியில் ரீமாஸ்டரே நம்ம ஊரில் இல்லை, இந்தியாவில் அந்த இண்டஸ்ட்ரியே இல்லை. இந்த ரீமாஸ்டரிங் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு பெரிய தாக்கமாக இருக்கும். நீங்கள் இப்போது இது காட்ஃபாதர்லாம் வந்து இப்போது ரீமாஸ்டர்ட் எடிஷன் போட்டாங்க. எங்கள் வீட்டில் சும்மா காட்ஃபாதர் ஏதோ ஒரு இது பார்த்துட்டு இருக்கமே, இது என்ன படம், இப்போ எடுத்த படமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஏன்னா அது அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு குவாலிட்டியில் இருக்கும். அந்த படம் மட்டும் இல்லை, நிறையா படங்கள் ஃபாரினில் வந்து அவங்க ஃபிலிமில் எடுத்திருப்பாங்க, திருப்பியும் ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. அது கிரைட்டீரியன் கலெக்ஷனுக்கு போகுதோ வேறு அந்த ஜானஸ் ஃபிலிம்ஸ்க்கு போகுதோ எதுவோ ஒன்று ரீமாஸ்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம சும்மா ஒரு பைரேட்டடான ஒரு வெர்ஷன் இப்போ டவுன்லோட் பண்ணுறனாலுமே கூட அது ரீமாஸ்டர்ட் குவாலிட்டியில் தான் இருக்கும். அந்த டைமில் அவங்க ஃபிலிமில் பார்த்த குவாலிட்டிக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னென்னா அட்லீஸ்ட் அது பைரசினாலேயோ ஒரு அட்லீஸ்ட் அது வந்து ஒரு அஃபிஷியலான ஸ்டுடியோ மூலியமாக ரீமாஸ்டரிங்னாலேயோ ஒரு படம் பயங்கரமான குவாலிட்டிக்கு மக்கள்கிட்ட வந்து சேருது. நம்ம ஊரில் அது நடக்கிறதே கிடையாது. ஆமாம், நான் நாயகன் படம் எனக்கு ஒரிஜினலான ஒரு பிரிண்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வாங்கினேன். அந்த டைமில் பிரமிடா யாரும் ஃபுல்லாக வந்து இது போட்டுருப்பான், ஸ்கோப் மாற்றி விட்டுருப்பான், அவன் பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணுவான். அவன் பாட்டுக்கு ஜாலியாக வந்து ஏதோ வெட்டிங் வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி ஸ்கோப் மாற்றி விட்டுருப்பான், இது போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பானுங்க.
சிங்கிளாக தனியாக சிடி வேணும்னு சொல்லிட்டு நிறைய என்னென்னமோ பண்ணி பாக்ஸ்லலாம் கொடுத்துருப்பாங்க. அதில் போட்டு பார்த்தாலுமே பழைய கிரெயின்ஸ் இருக்கும். கிரெயின்ஸு அது நாய்ஸ் எல்லாம் ரொம்ப அழகான விஷயங்கள் இல்லைன்னு சொல்ல வரல. பட் ரீமாஸ்டரிங் அதையும் ரீடைன் பண்ணி ரீமாஸ்டர் சில பேர் பண்ணுவாங்க. காட்ஃபாதருக்கு பண்ண மாதிரி, ஃபைட் கிளப்புக்கு பண்ண மாதிரி, அந்த மாதிரியான ஒரு ரீமாஸ்டரிங் வந்து இல்லவே இல்லை. பட் சர்ப்ரைசிங்லி என்னன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் சன் டிவி டிவியில் வந்து நாயகனோட பிரிண்ட் போட்டாங்க. செம்ம கெத்தான ஒரு பிரிண்ட்டாக இருக்கும் ப்ரோ. பட் அது எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் அவங்க சன் நெக்ஸ்ட்டில் போடலாம், அட்லீஸ்ட் அதை நம்ம பார்க்கலாம். அட்லீஸ்ட் அமேசானில் இருக்குது நாயகனோட நல்ல ஒரு ரீமாஸ்டர் சூப்பர் வெர்ஷன். மெட்ராஸ் டாக்கீஸ் அவங்களோட எல்லா படத்தையும் சூப்பராக ரீமாஸ்டர் பண்ணி எல்லா பிளாட்ஃபார்மையும் போட்டிருக்காங்க. பட் அது வந்து என்னென்னா எல்லா படங்களுக்கும் ஆகுறது இல்லை. இப்போ நான் ரேண்டமாக எனக்கு இப்போ வந்து கேபியோட எதிர்நீச்சல் பார்க்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா அது என்னால் ஒரு நல்ல ஃபார்மேட்டில் பார்க்க முடியுது. பட் அவங்களால அதை பார்க்க அது ஃபாரினில் வந்து அவங்களால அதை பார்க்க முடியுது. ஆப்வியஸ்லி எனக்கு பாலிவுட் பண்ணியிருக்காங்க, நம்ம ஊரில் இதை பண்ணலாங்கிறது தான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக. அந்த ஒரு மார்க்கெட்டே இல்லை ப்ரோ. ஃபஸ்ட்டு இதில் ஒரு தெளிவு வந்துட்டா அதுக்கப்புறம் ஆடியோக்கு பார்ப்பாங்க. நம்ம இதையே அவங்க பெருசாக ஒரு இதாக மார்க்கெட்டாக கன்சிடர் பண்ணுறது இல்லைங்கிறது தான் சங்கடமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போது மூன்றாம் பிரியோட சாங்ஸ்லாம் வந்து சத்யஜோதி தான் படத்தோட ப்ரொடியூசர். சத்யஜோதி சேனலில் இப்போ பெட்டரான ரீமாஸ்டர் குவாலிட்டியில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அதுலேயுமே பெரிய வாட்டர் மார்க் போட்டு விஷுவலுக்கு எடுத்து வச்சு அவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க ப்ரோ. ஸோ அடுத்து வேறு என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்ச சில்க் சாங்? வேறு இது தேகம் பட்டு சிரிக்க மொட்டு அப்படின்ற பாட்டு ப்ரோ. அது ஒரு மாதிரி செமையான ஒரு பாட்டு. அந்த பாட்டுலையுமே அந்த நானே ராஜா அந்த 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 ஒரு ஜோனில் தான் இருக்கும். அவர் எனக்கு தெரிஞ்சு எப்படி இளையராஜா வந்து அவரோட பர்கஷனை ப்ளேஸ் பண்ணுறாருங்கிறதே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன்னா ஒன்றா பயங்கரமான ஒரு ஆக்டேவ் செட் பண்ணியிருப்பார், அதில் ரன் ஆகிட்டு இருக்கும். அவர் இல்லைன்னா மெட்ரோனிமாவே செமையாக ப்ளேஸ் பண்ணியிருப்பார் ஒரு பாட்டை. நீங்கள் போட்டு வைத்த சொன்னோன்னே அது இன்னுமே அந்த பாட்டு வந்து கேட்கும்போது ஃபஸ்ட்டு அந்த டாமில் அடிக்கணும் ப்ரோ, அப்படின்னு அடிக்கும்ல, போட்டு வைத்த அப்படின்னு அடிக்கும். அடிச்ச உடனே அது லைவுங்கிறது நம்மளுக்கே லைவாக இருக்கும் கேட்குறதுக்கு. அடிச்சு அது எப்படி அடிக்குது, அந்த சவுண்டிங் அவ்வளோ லைவாக இருக்கும் நான் கேட்கும் போது. அவர் எப்படி அதை பிளேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதே ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி அந்த தேகம் பட்டு சிரிக்கும் முட்டு அந்த பாட்டு வந்து சூப்பராக இருக்கும். அதோட சவுண்டிங்காகவும் சரி, அதோட ரெக்கார்டிங்காகவும் சமகத்தான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் ஆப்வியஸ்லி அது எல்லா பாட்டுலையுமே சில்க் வந்து இப்படி நம்ம வந்து தனியாக பாட்டாக கேட்குறோன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். பட் சில்க் வந்து ஆப்வியஸ்லி ஸ்க்ரீனில் வந்து ஒவ்வொரு பாட்டையும் வேறு மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எனக்கு ஆக்சுவலாக இந்த பாட்டில் அவங்க இருப்பாங்களான்னு மறந்து போச்சு. பட் ஆசை நூறு வகை விஷுவல் அவங்க இருப்பாங்களா? ஆசை நூறு வகை வந்து ஆசை நூறு வகை அவங்க இருக்க மாட்டாங்க. அடுத்த வாரிசு ரஜினி, பட் அவங்க அந்த பாட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி அந்த பாட்டில் நான் அந்த ஆசை அடுத்த அந்த பாட்டு ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது சில்க் அதில் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் இன்னும் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அந்த பாட்டோட ஓப்பனிங்கே சூப்பராக இருக்கும். ரொம்ப டெம்ப்ளேட்டாக இருக்கும். இந்த மாதிரி என்ன அழிக்க ஒருத்தன் வரணும்னா அடுத்தவன் பிறந்து தான் வரணும் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த வாரிசுன்னு டைட்டில் போட்டு ரஜினி உள்ள வருவார். இப்போ பயங்கரமாக விளாண்டுருக்காங்க, இப்போ தான் பண்ண பண்ணுறாங்க. வேறு ஏதாவது சாங் உங்களுக்கு எபிக் சாங் வரணும் மிஸ் பண்ணிட்டோம்? என்ன பாட்டு ப்ரோ? நேத்துரா தெரியுமா? நான் அந்த பாட்டோட விஷுவலும் பார்த்ததே இல்லை. எனக்கு இப்போதான் தோணுது எப்படி இருக்கும், பார்த்ததில்லை. ஆனால் அந்த சாங்லேயும் ஆனால் அந்த சில்க் விஷுவல்ஸ் எதுவுமே நம்மளை இது சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் ஏன்னா எனக்கு நிறைய டைம் வந்து வித்யாசாகரோட பாடல்கள்லாம் கேட்கும்போது மைண்டுக்குள்ளே பயங்கரமாக ஒரு விஷுவல்ஸ் சூப்பராக போயிட்டுருக்கும். முக்கியமாக மதுரையோட ஃபுல் ஆல்பமே வந்து கேட்கும்போது நல்லாயிருக்கும். மைண்டுக்குள்ளே அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், ஒரு நல்ல விஷுவல்ஸாக இருக்கும். நான் இங்கே பறந்துட்டுலாம் இருக்கிற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். செம்ம கென்ட்ரிக் லமார் ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி அளவுக்கு நம்ம ஒரு மாதிரி யோசிச்சுட்ருப்போம். படத்தில் ஆனால் பார்த்தோம்னா சுத்தமாக அது நம்ம செட்டே ஆகிருக்காது. எதுவும் ஆடிட்டு இருப்பாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா பாட்டு எனக்கு ஆக்சுவலி அந்த மாதிரி பிடிக்காம போயிருக்கு. பட் சில்கோட பாடல்கள் வந்து விஷுவலாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ப்ராசஸாக தான் இருக்கும். அந்த சாங் எவ்வளோ பெரிய ஐகானிக்கான ஒரு சிக்னேச்சர்னா, சிவாஜி படத்தில் ஸ்ரேயாவும் ரஜினியும் இந்த சாங்கை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நான் இப்போ சிவாஜி ரீரிலீஸ் பண்ணும்போது எல்லாரும் ஆப்வியஸ்லி தேட்டருக்கு ஒவ்வொரு விஷயத்துக்காக போனாங்க. நான் இங்கேருந்து போகும்போது நான் சொல்லிட்டு தான் போனேன், நான் அந்த போர்ஷன் மட்டும் ரீமாஸ்டர் பண்ணி நான் வந்து பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அது முக்கியமாக அந்த நேத்து ராத்திரி அம்மா அந்த போர்ஷன் தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு ப்ரோ. அதுவே இது ஒரு பயங்கரமான இந்த பஸ்டேஷன் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட் ஃபார்மை வந்து இந்த காலத்துக்கு ஏற்றபடி மாற்றி பண்ணுறது அப்படிங்கிறது. பட் இப்படி ஒரு 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 செக்மெண்ட் இருக்குல்ல, அவங்க கமல் பண்ண ஒரு விஷயத்த ரஜினி ஸ்ரேயா கூட பண்ணுற அப்படிங்கிற சமகத்தான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆல்சோ இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரோ, இந்த மோகன்லால் வந்து ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சில்க் கூட ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு. ஆமாம் ஆமாம், ஸ்பட்டிகம் நினைக்கிறேன். ஸ்பட்டிகம் அதை வந்து ரீக்ரியேட் பண்ணி ஒரு
ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸாக ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷனு. அதில் வந்து மோகன்லாலே நின்று அதை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. அவர் லிட்ரலி வந்து ஹாஃப் ட்ரௌசர் போட்டு பனியன் கட்டிட்டு நிற்கிறாரு. இந்த சைடு சில்கோட இதுக்கு பதிலாக இனியாக தான் இருப்பாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்டாச்மெண்ட் இருக்கும், இது சில்க் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மோகன்லால் அப்படியே பிரித்து தள்ளிடுவார் ப்ரோ. அவ்வளோ பேர் நின்றுருக்காங்க. ஒரு சூப்பர் ஸ்டார் அட்டையரில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஆனால் அவர் அவ்வளோ கேஷுவலாக அந்த விஷயத்த பண்ணிகிட்டு இருப்பார். பார்க்குறேன். பட் எனக்கு தெரியும் ஸ்படிகமில் வந்து சில்க் அண்ட் மோகன்லால் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, பட் எனக்கு பார்த்ததில்ல. நானும் அதர் லாங்குவேஜஸ் பெருசாக ரொம்ப எக்ஸ்பெக்ட். தெலுங்குல நிறையா பண்ணியிருக்காங்க. தெலுங்குல நிறையா பண்ணியிருக்காங்க. நான் அந்த வண்டி சக்கரமுக்கு அவங்க வரதுக்கு முன்னாடியே மலையாளம் பண்ணாங்களான்னு தெரில. பட் தெலுங்கு சைடில் தான் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு அப்புறம் வந்திருக்காங்க. ஓகே, சூப்பர். இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரும் சில்க் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து இப்போ இளையராஜா நிறையா ஒரு இதாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மியூசிக் டைரக்டர்ஸ் வரும்போது அவங்களும் எப்படி யூட்டிலைஸ் பண்ணாங்க அப்படின்னு வச்சுருக்கோம். அந்த மாதிரி தேவாவா யாருன்னு தெரில, அண்ணாமலை தீபம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். நம்ம விஜய் தான் நடிச்சிருப்பாங்க. அண்ணாமலை தீபம் தேவா தான். ஸோ அதில் சில்க் வருவாங்க. ஸோ அதில் எனக்கு ஆக்சுவலாக இல்லை, அண்ணாமலை தீபம் வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ள வந்து வித்யாசாகர். ஓகே, ஆமாம். ஸோ அந்த பாட்டில் எனக்கு சில்க் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சில்க் வந்து எப்படின்னா, ரஜினி கூட அவங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸும் சரி, அவங்களோட கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறையா எந்த ஆக்டர் கூட கொலாபரேட் பண்ணியிருப்பாங்கன்னா, பிரபு கூட ஓரளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டான ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு அப்படின்னா, எம்மா லேடி டாக்டர் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். சூப்பராக இருக்கும் ப்ரோ. அந்த பாட்டெலாம் எப்படின்னா, மன்னன் படத்தில் ஒரு பாட்டு வரும்ல ரஜினி கூட, அடிக்குது குளிர், அது ஒரு ஜோனில் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அந்த எம்மா டாக்டரும் இருக்கும். பயங்கரமான ஒரு பேசிங்கில் இருக்கும். சில்க்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. எப்படி அவங்க எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் தெரியும், இவ்வளோ வேர்சிட்டைலாக ஒருத்தங்க இருக்காங்க, எல்லா ஜோன்லேயுமே கலக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த பாட்டெலாம் பார்க்கும்போது. சூப்பர். நானும் ஆக்சுவலாக அந்த பாட்டு பார்க்கல. நம்ம ஒன்று பண்ணலாம், நம்ம இந்த தடவை வந்து ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட்டில் யூடியூப் பிளேலிஸ்ட் தான் கொடுப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பாட்டு ஸ்பாட்டிஃபைல இல்லை. சுத்தமாக இல்லை ப்ரோ. எனக்கு நான் இதுக்கே ஒரு கியூ பண்ண மீது வந்து சுத்தமாக ஸ்பாட்டிஃபைல வந்து நிறையா பாட்டு, இதை தாண்டி நிறையா வேறு மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வந்து சில்க் வச்சு இது பண்ணியிருக்காங்க. நிறையா படங்களுமே நல்ல படங்கள்லாம் வந்து ஸ்பாட்டிஃபைல ஆக்சுவலி இல்லை. ஸோ அதனால தான் வந்து ஸ்பாட்டிஃபை கியூவா அப்படின்னு எடுக்கும்போது நிறையா நல்ல இன்னும் சில பாடல்கள்லாம் எடுக்க முடியல. ஓகே, சரி, அப்போ யூடியூப் கியூ கொடுத்துடலாம். ஓகே, சூப்பர் ப்ரோ. வேறு ஏதாவது ஆட் பண்ணுமா ப்ரோ? லவ் ட்ரோ பண்ணிடலாமா? அவ்வளோதான். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் சிவா வந்து ஹிஸ் லவ் ஃபார் சில்க் அண்ட் ஹர் சாங்ஸ் பேசினதுக்கு ரொம்ப நன்றி சிவா. ரொம்ப என்லைட்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஏன்னா நிறைய பேருமே வந்து ஒரு ஹெசிடேஷன் வந்திருக்கலாம், மேபி வேறு மாதிரியான பார்வையில் இருந்தால் டெஃபினட்டாக அது வந்து வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் இங்கே கூட உட்காந்து பேசினதுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ப்ரோ. கூப்பிட்டதுக்கு நான் ஒரு சிம்பிசம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக வந்து ஒரு யூடியூப் பிளேலிஸ்ட் நாங்கள் க்யூரேட் பண்ணி தரோம். அண்ட் எப்பவும் போல் சந்தோஷமாக இருங்க. அடுத்த வாரம் இன்னொரு பாட்காஸ்ட்டாக நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன். நன்றி.